அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். குரலகம் மற்றும் யாழினி பதிப்பகம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதியை போற்றுவோம் நிகழ்வில் பாரதியின் நூற்றாண்டு விழா, அதாவது நினைவு நூற்றாண்டு விழா என்பதை சொல்வதற்கு சற்றே தயக்கம் உண்டு எனக்கு. ஏனென்றால் உனக்கு எதற்கு நினைவு நாள், நீ என்ன மறித்தா போய்விட்டா என்று பாரதியை மனதார கேட்கக்கூடிய ஒரு பாரதியின் சிஷ்யை தான் நான் என்பதில் நான் பெருமிதப்படுகிறேன். அந்த பாரதியினுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் பாரதியை மீண்டும் நாம் ஒரு முறை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அமைவதற்காகவே இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறோம். உங்கள் அனைவரின் பேராதரவோடு மீண்டும் இணைய வழியில் உங்களை சந்திப்பதில் குரலகம் மிகுந்த ஒரு பெருமையையும் மகிழ்ச்சியையும் கொள்கிறது. இன்றைய நம்முடைய பாரதியை போற்றுவோம் நிகழ்வில் முதல் இணைய உரையை என்னுடைய மாணவனிலிருந்து தொடங்குவதை நான் மிகுந்த ஒரு பெருமையாக கருதுகிறேன். ஒரு இளைய பாரதியை போற்றும் விதமாக உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. இன்றைய நிகழ்வின் நாயகன், அதிகப்படியான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், 2 நிமிடங்கள் தான். முழுக்க உரையாளருக்கே அந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற கருதுகோளோடு உரையாளரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இன்றைய உரையாளர் பாரதியை பன்முக நோக்கில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் நாகராஜகுமார் அவர்கள். அவர் கவிமணி அரசு தொடக்கப் பள்ளியினுடைய ஆசிரியர், நாகர்கோயில் கோட்டாரை சார்ந்த கவிமணி கவிமணி பணியாற்றிய அந்த பள்ளியினுடைய ஆசிரியராக தற்போது இருந்து கொண்டிருக்கிறார். ஏற்காடு, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பணியாற்றி தேர்ந்த ஒரு ஆசிரியராக திகழ்ந்தவர். சுவாமி விவேகானந்தர் விருதையும் கவி திலகம் விருதையும் பெற்றவர். மாணவ பருவத்திலேயே கவிதைகள் எழுதுவதில் மிகுந்த ஒரு பேராற்றல் உடையவர். எங்களுக்கெல்லாம் மிகவும் அருமையானதொரு மாணவர். மாவட்ட அளவில், மாநில அளவில் என படிக்கும் காலத்திலே பரிசுகளை குவித்த ஒரு திறமைசாலி. ஏராளமான இலக்கிய மேடைகளை கண்டவர். பட்டிமன்றங்களில் நடுவராக சிறப்பு செய்தவர். நாகர்கோயில் அகில இந்திய வானொலியில் 5 ஆண்டுகள் அறிவிப்பாளராக பணியாற்றிய பெருமைக்குரிய குரலை உடையவர். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய சக தோழி முனைவர் சொர்ணபமிலா அவர்களின் வாழ்க்கை துணைவர் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. இந்த நிகழ்வில் என்னுடைய மாணாக்கர்களுள் ஒருவரான, மாணாக்கர்கள் ஒருவரான நாகராஜகுமார் அவர்களை அறிமுகம் செய்து வைத்து இந்த நிகழ்வினை அவரிடம் ஒப்படைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். நாகராஜகுமார் கேட்கிறதா? வணக்கம். ஆரம்பித்து விடலாமா? அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். பொதிகையில் பிறந்து முச்சங்கம் வளர்த்து முக்கடல் முத்தமிட்டு வைகையதை வாழ்த்தி காவேரியில் கவிபாடி உயிரில் பிறந்து மெய்யில் கலந்து உயிர்மெய்யாய் மனவீசி வடவேங்கிடம் முதல் தென் குமரி வரை ஆயிட்டை தமிழ் கூறும் நல்லுலகத்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடியா எம் தமிழ் குடி தந்த உலகில் முதன்மை மொழியாம், மூத்த மொழியாம், முத்தமிழ் மொழியாம், செங்கோல் நழுவா செவ்வியல் மொழியாம், தாய்மொழியாம் என் தமிழ் மொழியை வணங்கி நான் இந்நிலை உயர எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை பாராட்டிக் கொள்கிறேன். என் தாயின் தந்தையின் பாதம் பணிந்து என்னுடைய தூங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இலக்கியங்கள் தேடும் இதயங்களாக இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் என் தமிழில் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒரு பன்முக பார்வை அப்படின்னு பார்க்கிற பொழுதே இது என்னையா ஒரு தலைப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சிந்திக்க தோணலாம். ஒன்று தவறில்லை. நண்பர் ஒருவர் புதுக்கோட்டையில் இருந்து எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார்.
என்னையா பாரதியார் ஒரு பன்முகை பார்வை அப்படின்னு வைத்திருக்கிறீர்களே, பொதுவாக முருகப்பெருமான், விநாயக பெருமான், நபிகள் நாயனார் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பன்முக பார்வை இருக்குமே, இயேசுபிரான் போன்றவர்களுக்கு எல்லாம் இருக்குமே, பாரதிக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எனக்கு முன்வைத்தார். பன்முகம் என்றால் என்ன? ஒருவர் முகத்தை பார்த்தா பக்குவப்படுவது இல்லை, அவருக்கான திறமை, அவர் சாதித்த துறைகளை வைத்தேதான் பாரதி ஒரு பன்முகை தன்மையானவரா என்று ஒரு பொருள்பட நடத்துகிற ஒரு முக்கியமான ஒரு கருதுகளை எடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இன்றைய அமர்வு பாரதி ஒரு பன்முகை பார்வையை கொண்டவர்தான் என்ற ஒரு அலைவை நோக்கி இன்றைய அலைகள் வீச இருக்கிறது. அன்பானவர்களே, உண்மையிலேயே நான் படித்த கல்லூரியில் என்னையெல்லாம் ஒரு பொக்கிஷமாக வளர்த்து வார்த்தெடுத்தவர்களில் அம்மா மலர் அவர்களும் ஒருவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த குரலகம் வியாழினி பதிப்பகம் நிறுவனத்தார் அவர்கள் ஐயா தமிழ்குலவி ஐயா அவர்கள் உண்மையிலே என்னை பார்க்கிற பொழுதெல்லாம், என்னை கல்லூரி பருவத்திலிருந்தே அவருக்கு தெரிந்த பிறகும் கூட என் தோள்களை எல்லாம் இறுக பிடித்து தட்டி கொடுத்து, என்றாவது நீ ஒரு நாள் வெற்றி பெற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் தட்டி கொடுக்கக்கூடியவர். என்னை மட்டும் இல்ல, சின்னஞ்சிறு குழந்தைகள் அங்கு போய் சேர்ந்தாலும் கூட அவர்களை பாராட்டி சீராட்டி தாளாட்டி ஒரு தாய் தன்னுடைய கடமையை செய்வது போல இன்று அதிகப்படியான குழந்தைகளுக்கு திருக்குறளை ஒப்புவித்து நமது முதல்வர் கரங்களால் அதிகப்படியான பரிசுகளை வாங்க வைத்திருக்கிறார்கள் ஐயா தமிழ் புலவி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய பேராசிரியர்கள், நண்பர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இதோ நம்மை நோக்கி நகரலாம். 1882 ஆண்டு டிசம்பர் 11 சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமிபாய் அம்மையாருக்கும் ஒரு புதல்வன் பிறக்கிறான். எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். புதல்வன் பிறந்தா யாரெல்லாம் சந்தோஷப்பட மாட்டா? உடனே எல்லாம் கொண்டாடுறாங்க. ஐயோ, எனக்கு பையன் பிறந்துட்டான் அப்படி அப்படி பயங்கரமா கொண்டாடுறாங்க. எங்க வேற எங்கேயும் இல்லை, நமது எட்டயபுரத்தில் கொண்டாடுகிறார்கள். உடனே பார்த்த உடனே அவனுக்கு சுப்பிரமணி என்ற பெயரை சூட்டி அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகிறார்கள். வளர்த்து வருகிற பொழுது அவன் தமிழில் மிக அதிசிறந்த ஆற்றல் பெற்றவனாக திகழ்கிறான். அவனை யாரும் அசைத்து விட முடியவில்லை, நொறுக்கி விட முடியவில்லை. தமிழ் மீது அவ்வளவு பற்றுதலாக இருக்கிறான். உடனே அவனை பார்த்த உடனே கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம், பள்ளிக்கூடங்களில் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் தமிழ் வழியில் அழகான பதிலையும் ஆங்கிலத்திலும் செப்பு மொழியில் அழகாக எடுத்துரைத்தான். இது உடனே என்ன ஆகிறது தெரியுமா? அந்த நூற்றாண்டு அல்லவா? உடனே மன்னர் காதுகளுக்கு எட்டுகிறது. உடனே மன்னர் அழைக்கிறார், கூட்டி வாருங்கள் அந்த சிறுவனை, தயவு செய்து கூட்டி வாருங்கள் அந்த சிறுவனை. அமைச்சரை அனுப்பி விடுகிறார். உடனே பாரதி தன்னுடைய 11வது வயதில் அரசபைக்கு செல்கிறார். சென்ற உடனே அவர் கேட்கிறார், கேட்க கேள்விகளுக்கெல்லாம் டக் டக் என்று பதில் சொல்லுகிறார். உடனே அவர் அழைக்கிறார், இந்த வயதில் இவ்வளவு திறமையா உனக்கு, தமிழ் மீது இவ்வளவு பற்றா என்று கூறிய உடனே அவனை அழைத்து அவனுக்கு பாரதி என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். கை நிறைய வாரி வழங்குகிறார். உடனே அதை ஏற்றுக்கொண்டவன் அன்று முதல் சுப்பிரமணியாக இருந்தவர் அன்று முதல் பாரதியாக பிறவி எடுத்து புதுயுகம் படைக்க வருகிறார். இதோ அன்பானவர்களே, இதில் முதலில் பன்முகம் என்பது தமிழ் காதலன் பாரதி, தமிழை காதலித்தவன் பாரதி. எல்லோரும் இளவயதில் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா? தனக்கு விருப்பமான ஒரு பொருளையோ, தனக்கு பிடித்தமான ஒரு மங்கையோ, தனக்கு சொந்தமான ஒரு இடத்தையோ காதலிப்பார்கள் என்று சொல்லலாம். ஆனால் பாரதி நிச்சயமாக அவன் காதலித்தது தமிழைத்தான். நண்பர்களே, பாரதி நினைத்திருந்தால் அவனுக்கு நிறைய மொழிகள் தெரியும். ஆங்கிலத்தில் பேச வல்லவன், ஆங்கிலத்தை அறிவுமொழியாக பயன்படுத்த வல்லவன், சமஸ்கிருதம் அறிந்தவன், வங்க மொழியில் வாரிய அனைத்து துறைகளிலும் வெற்றிகள் வாகை சூடக்கூடிய வல்லல், தெலுங்கு மொழி அறிந்தவன். அவன் நினைத்திருந்தால் அந்த மொழிகளை வளர்த்திருக்கலாம். ஆங்கிலத்தில் ஒரு செல்லியாக மாறி இருக்கலாம், வங்காளத்தில் ஒரு தாகூராக வளர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த மொழிகள் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணன்னா? யாரும் சொல்ல முடியாங்க அந்த வார்த்தையை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணும் அப்படின்னா பாராம்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அணுகுகிற விதமாக இருந்தாலும் அதனை நச்சிதமாக எண்ணி முடிக்கிற ஒரு மொழியை பயன்படுத்துகிற பொழுதுதான் இந்த சமூகம் வெற்றி பெறும். நிச்சயமாக அன்னைக்கு ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மொழியை அழித்து விட்டால் போதும், அந்த இனம் அழிந்து விடும். அன்பர்களே, மொழி பண்பாடு என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். தலை பூ போன்றது. தலை எடுத்து விட்டால் அந்த நாணயத்துக்கு மதிப்பு இருக்காது. அதே போல் பூவை எடுத்து விட்டாலும் அந்த பூவுக்கு, அந்த நாணயத்திற்கு மதிப்பு இருக்காது. அதே போலதான் மொழியும் பண்பாடும். உடனே பாரதி என்ன செய்யுமா? மொழியை காக்க வேண்டும். மொழியை காத்தால் நம்மளுடைய இனத்தை காத்து விடலாம் என்று நினைத்தான் பாரதி.
உடனே தமிழ் மீது காதல் கொள்கிறான். காதல் வலை வீசியவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? குழந்தைகள் அளித்து, சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல், அதை தொழுது படித்திடடி பாப்பா என்கிறான். சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல், அதை தொழுது படித்திடடி பாப்பா என்கிறான். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வேதாந்தத்தை கற்றுக் கொடுக்கிறவன். தமிழை வளர்த்து வளர்த்து பார்க்கிறான். அவனால வளர்க்கவே முடியல. ஒருத்தன் இங்க எழுத்து அங்கிட்டு போறான், அங்கிட்டு எழுத்து அங்கிட்டு போறான். உடனே பாரதி பார்க்கிறான், எப்பா என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு அடுத்த ஒரு கவிதையை சொல்லுகிறான். மேற்கில் வளர்ந்து கலைகள், தெற்கே தேயுது தமிழ் கலைகள் அப்படின்னா. மேற்கே வளருது கலைகள், தெற்கே தேயுது தமிழ் கலைகள் அப்படின்னா. பார்த்துக்கிட்டு சரி இதை நம்ம எப்படியா தேர்த்தி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முற்பாடு போட்டு போறான். உடனே அவன் பாடுறான் திரும்ப ஒரு பாடலை. தேமதுர தமிழோசை உலகவிலும் பரவ செய்திடல் வேண்டும். வேற்றுமொழி சாத்திரங்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் படைத்திட வேண்டும். இரவா புகழுடைய பல நூல்கள் தமிழிலே வார்த்து வழங்கிட வேண்டும் என்கிறான். பாருங்கள், இதைவிட மொழி பற்றி யாருக்கு இருக்க முடியும்? அவன் சொன்னால் அவனுடைய வேலையை பார்த்துவிட்டு, அவனுடைய நினைப்பை பார்த்துவிட்டு சொந்தமாக அதை கடந்திருக்கலாம். ஆனால் மொழியை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான், மொழியை காதலிக்கிறான். இதைவிட ஒருபடி மேல போய் தன்னை சார்ந்த தன் வழி தொண்டர்களான தனக்கு முன்னோர்களான கவிஞர்களை எப்படி தெரியுமா வாழ்த்துகிறான்? யாமறிந்த புலவனிலே வள்ளுவர் போல், கம்பனை போல், இளங்குவை போல் நான் ஞாலத்தில் எங்கும் கண்டதில்லைங்கிறான். கம்பனை வாழ்த்த வேண்டியதான். ஏன் தெரியுமா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். அவனுடைய வார்த்தைக்கு ஒரே ஒரு கவித்துவத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன் அன்பானவர்களே. அங்கே காட்டுக்கு செல்கிறார்கள். ராமன், லட்சுமணன், சீதா தேவி அழைத்து செல்கிறார்கள். அங்கு காட்டில் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். உடனே அன்றைய காலை பொழுது விடியல் தோன்றுகிறது. தோன்றிய உடனே அதை கம்பன் பார்க்கிறான். பார்த்த உடனே ஒரு கவிதை படிக்கிறான். பாருங்கள், மூங்கில் இளமேலே தூங்கும் கனிநீரை, மூங்கில் இலைமேலே தூங்கும் பனிநீரை, தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனேங்கிறான். பாருங்க, விடியல இதை விட அழகாக எவனும் சொல்லிவிட முடியாது. பாருங்கள் கம்பரை. அதனால்தான் நம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்றார்கள். எனவே அதை வைத்துதான் யாமறிந்த புலவர்களை கம்பனை போல் வேறு யாரும் இங்கே இல்லைங்கிறான். அதுபடி பாருங்கள், இளங்கோவடிகள் ஒரு சிலம்பை வைத்து சித்திரத்தை உருவாக்கி இந்த ஞாலத்தில் சிலம்பால் எல்லாம் என்று ஆசை பாசைகள் எல்லாம் துறந்துங்கள், ஞாயிறை போற்றுவோம், திங்களை போற்றுவோம், ஞாயிறை போற்றுவோம், திங்களை போற்றுவோம் என்று வாழ்த்துப்பாவில் கூறி சென்றானே இளங்கோவடிகள். அவனையும் அவர் பாராட்ட மறக்கவில்லை. அடுத்ததாக எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பொருள் அடங்கிய ஒரே ஒரு நூல் உண்டு என்று சொன்னால் அது உலக பொதுமறையாம் திருக்குறள் என்பதுதான் நண்பர்களே. எனவேதான் அவன் சொன்னான், திருக்குறளையும் சேர்த்து கொண்டான். யாமறிந்த புலவர்களே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்குவை போல் ஞாலத்தில் நான் எங்கும் கண்டதில்லை. உடனே தமிழ் அங்கு வளரத் தொடங்குகிறது. இதனால் இவனுடைய தமிழ் மொழி அங்கே பித்து பிடிக்கவனாக தெரிகிறார் பாரதி. தமிழ் மீது காதல், தமிழ் கிறுக்கன், தமிழ் பித்தன் என்று பல்வேறு முகங்களை திரித்துக் கொண்டு தமிழை கையில் எடுத்து அங்கு வெற்றி வாகை சூடிக்கொண்டு அங்கு வலம் வருகிறார். சும்மா இருப்பாரா? தமிழை வளர்த்துட்டோம், சும்மா இருக்க முடியுமா? என்ன பண்றது? தமிழா வளர்த்துட்டோமே, பேசாம இருக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் நினைக்கல. உடனே என்ன பண்றாரு? கல்விக்கு எப்படியாவது நம்ம வந்து பாருங்க, ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உடனே இவன் பாரதி உஷாராகி கொண்டான். ஒரு மனிதன் அடிமைப்பட்டு கிடக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அறியாமைதான் காரணம் என்பதை தன்னகத்தை புரிந்து கொண்ட பாரதி வசமாக அடி எடுத்து வைக்கிறான். பாருங்கள், எப்படிப்பட்ட அடியானது என்று நினைத்து பார்த்தமையால் கல்வியை முதலில் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? உடனே அவன் யோசிக்கிறான், வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதி தோறும் இன்றொரு பள்ளி, நாடுகளிலும் உள்ளன ஊர்கள், நகரங்களிலும் பல பல பள்ளி அப்படின்னு ஒரு பாடி முடிக்கிறார். பாடி முடிச்சு என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்கயா, தயவு செய்து போய் படிங்கயா அப்படிங்கிறார். உடனே எல்லாரும் படிக்கிறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க. என்னையா இப்படி போய் படிக்கணுமா இந்த வயசுல, இந்த நூற்றாண்டுல என்னையா படிச்சனே ஆக போறோம் அப்படின்னு. உடனே அதை தாண்டி அது திருக்குறள் சொன்னது அவர் ஞாபகப்படுது. என்னன்ப என் எழுத்தன்ப இவ்விரண்டு கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என்னையும் எழுத்தையும் கண்ணான் நீ கற்றுக்கொண்டால் இந்த உலகதனில் நீ மெய்யுற வாழலாம், இன்புற்று வாழலாம், செல்வ செழிப்போடு வாழலாம். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் அழிந்து விட்டாலும் நீ பெற்ற கல்வி மட்டும் ஒருபோதும் அழிந்து விடாது என்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார். இதான் நீதி உயர்ந்த மதி கல்வி என்று பாரதி குறிப்பிடுகிறார். உடனே அடுத்ததாக பார்க்க போனால் அவன் சொல்லுகிறான் பாருங்கள், மிக அற்புதமான ஒரு வரியை, பல திட்டங்களுக்கு வழிவகுத்த ஒரே வரியதாங்க. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், வயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடும் என்று வந்தான் பாருங்க. வயிற்றுக்கு முதல்ல சோறு போடுங்க, அதுக்கு வயிற்று பல கல்வியை தந்து அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க.
அப்படின்னு. ஒருவேளை காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர் இந்த கவிதையை படித்திருப்பாரோ இல்லையே தெரியவில்லை. உடனே அவர் ஆட்சிக்கு வந்ததும் வீதிகள் தோறும் பள்ளிக்கூடங்களை நிறுவுகிறார். நிறுவியது மட்டுமா, கண்ணாணி பள்ளிக்கூடத்துக்கு போனேனா ஏன் போக மறுக்கிறா என்கிற ஒரு சிறுவனை அழைத்து காமராஜர் கேள்வி எழுப்பிய பொழுது, இல்லை ஐயா, பசிக்கிறது, நாங்கள் எவ்வாறு வெறும் வயிற்றோடு போய் இருந்து நாங்கள் அங்கே கல்வி கற்க முடியும், யோசித்து பாருங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்த உடனே காமராஜர் பாரதி சொன்னதை நினைவில் வைத்துக் கொண்டு கூட்டுகிறார், பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் மதிய உணவு திட்டத்தை அறிவியுங்கள் என்று அவர் வரும் பொட்டு வைத்தார். அவரை தொடர்ந்து வருகிற ஒரு எம்ஜிஆர் அதற்கு வழிமொழிகிறார். அதை தொடர்ந்து வருகிற நமது கலைஞர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இந்த நுட்பத்தை அழகாக பயன்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் வாரத்தில் 6 நாட்கள் முட்டையுடன் கூடிய சத்துணவு வழங்கப்படுகிறது. பாருங்கள், அவன் எங்கே இட்ட ஒரு கோடுதான் இந்த வெற்றி பாதையாக இருக்கிறது, இந்த கல்விக்கு வித்துட்டு இருக்கிறது. நாம் கல்வி எல்லோரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம், களங்கம் இல்லாமல் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நித்திரையாக்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பாரதி தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே. இதற்கு ஒன்றை மட்டும்தான் சிறந்தவனாக மாற்றக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்றை கூறுவது. ஒரு நாள் பள்ளிக்கூடம் முடிந்து ஒரு சிறுவன் வீட்டுக்கு ஓடி வர்றான். அம்மா வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அம்மா, நீங்க என்ன பண்ணிருக்கியா? நான் ஸ்கூல் போயிட்டு வந்து அப்பா படிக்கணும். உடனே அந்த பையனோட அம்மா அழைத்து, சரிப்பா நீ வா, ரெடி ஆயிட்டு அப்படின்னு உள்ளே தன்னுடைய புத்தக பையிலிருந்து ஒரு கையெழுத்தை எடுத்து யாரிடம் கொடுக்கிறார்? அம்மாவிடம் கொடுக்கிறார். அம்மா, நாகராஜகுமார், சுதர்சன் உன்னோட மைக்க மியூட் பண்ணுமா? சுதர்சன், சரி நீங்க போட்டுறேன். இந்த ஒண்ணே டைப் பண்ணிடட்டா? அப்படிங்களாமாமா? கண்டிப்பா தொடங்கலாம். சரிங்கம்மா, சரிங்க. உடனேயே அந்த சிறுவன் அந்த புத்தக பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து அவங்க அம்மாவிடம் கொடுக்கிறான். கடிதத்தை பிரித்து பார்த்த தாயானவள் படித்து விட்டு அதே பொக்கிஷமாக பூட்டி வைத்திருக்கிறார். உடனே அந்த சிறுவனிடம் கேட்கிறான், அம்மா உங்க ஆசிரியரோட கடிதம் தந்தார் அல்லவா, அதில் என்ன எழுதியிருந்தது அம்மா, தயவு செய்து என்னிடம் கூறுங்கள், அப்போதான் நான் வீட்டை சாப்பிடுவேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறான். உடனே அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இல்ல மகனே, நீ நன்றாக படிக்கிறாயா, மிகவும் திறமைசாலியானவனாம், தந்தை தாய் தந்தையர் பெருமைப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். தினம் அவன் சந்தோஷப்படுகிறான். மறுநாள் பள்ளிக்கூடம் செல்கிறான். இந்த பள்ளிக்கூடத்தின் பாடங்களை கற்கிறான். உடனே வீட்டுக்கு வருகிறான். பல ஆய்வுகளை மேற்கொள்கிறான். வரலாற்று கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். அறிவியல் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நிறுவிக் கொண்டிருக்கிறான். அது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, நம்முடைய மின்சாரத்தை கண்டுபிடித்த, பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் நண்பர்களே. ஆனால் எல்லாம் சாதித்து விட்டார். அவங்க அம்மாவும் இறந்து விட்டார்கள். கடைசியாக அந்த இரும்பு பெட்டியை ஒரு நாள் திறந்து பார்க்கிறான். அந்த இரும்பு பெட்டியில் என்ன இருந்தது தெரியுமா? அந்த ஆசிரியர் எழுத கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்துக்கிறான். பிரித்து படித்து பார்க்கிற பொழுது, ஐயோ உங்க பையன் அடிமுட்டால், அவனுக்கு படிப்பே வரவில்லை, தயவு செய்து அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீர்கள், மற்ற குழந்தைகளும் கெட்டு போகிறார்கள் என்று அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விதையை விதைத்திருக்கிறார்கள். அந்த தாய் மட்டும் அன்று அதை உண்மையை உடைத்திருப்பார்களே ஆனால், அந்த குழந்தையை மெச்சூர்டாக வளர்க்காமல் இருந்திருப்பார்களே ஆனால், இன்றைக்கு நாம் வெளிச்சத்தில் உட்கார்ந்திருக்க முடியாது, தாமஸ் ஆல்வானை பற்றி படித்திருக்க முடியாது. அதுதான் நண்பர்களை கல்வி. அந்த கல்வியை தந்தவர் யார்? அந்த கல்விக்கு வித்திட்டவர் யார்? ஏழைகளின் கல்விக்கு விளக்கேற்றியவர் யார்? அவர்தான் பாரதி என்பதை நாம் அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள். அது மட்டுமா, அடுத்ததாக குழந்தைகளை கொண்டாடியவன் பாரதி. குழந்தைகளை பற்றி சொல்லும் போது, கவ்வியும் கடித்தும் முத்தியும் கொஞ்சியும் அலஞ்சும் கெட்டி நழுவியும் என்று மழலை சொல்லை அணைத்துக் கொண்டவன் பாரதி. பாரதி யாராவது வெறுக்க முடியுமா? பணக்காரன் இருப்பான், பாவப்பட்டன் இருக்க மாட்டான். பிள்ளைங்க இருக்குமா? அவர் ஆள் முட்டு மீசியை வச்சுக்கிட்டு கோட்டு சூட்லாம் போட்டு ஜம்முன்னு வருவாரு. அவனா பிள்ளைகளாம் அப்படி வரும், அப்படியே வரும். அந்த உடனே ஐயா வணக்கம் அப்படின்னு ஒரு பாக்கில தான் மிட்டாய் கிட்ட இருந்தா எடுத்து கொடுப்பாரு போல இருக்கு. உடனே அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாரு, நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், சரியா? நீங்க படித்தால் மட்டும்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும், அதனால் நீங்கள் நல்லாக படிக்க வேண்டும் என்று கூறுவார். அதுதான் மழலை சொல் கேளாதர் என்பார்கள்.
குழல் இனிது யாழிது என்பர் மக்கள் என்பர் மழலை சொல் கேளாதவர். அந்த மழலை சொல் தாங்க மகிழ்ச்சி. அதைத்தான் பாரதி தன்வசம் வைத்துக் கொண்டான். அந்த மழலை பட்டாங்களை தன்னுடன் சேர்த்து கொண்டான். பாருங்கள், பழைய என்ன தெரியுமா கூறுகிறான்? எந்த விதையை எதிலிருந்து போட வேண்டுமோ, எந்த விதையை எதிலிருந்து போட்டு நீர் ஊற்ற வேண்டுமோ அதற்கான வழித்தடங்களை தேடி அந்த குழந்தைகளை ஒருங்கிணைக்கிறான். உடனே அவன் சொல்றான், இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் தெரியுமா, அது குழந்தை செல்வம் தாங்க. ஒருத்தன் கார் இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், சொத்து பத்துகள் இருக்கட்டும், கோடிகள் இருக்கட்டும், அதையெல்லாம் தாண்டி ஒருவன் நினைக்கக்கூடிய ஒரே செல்வம் அந்த குழந்தைகள் செல்வத்தை தான். அந்த குழந்தைகள் செல்வத்தை சொல்லும் போது அவன் அழகாக சொல்வான், மார்பில் அணிந்து கொள்ள உன்னை விட மாணிக்கம் ஏதும் உண்டோ, நான் செழித்து வளர உன்னை விட செல்வங்கள் வேறு எதுவும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். தன்னுடைய மகள்களை பார்த்து கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே சொல்றாரு, என்னது மார்பில் அணிந்து கொள்ள பிள்ளையே உன்னை விட பொக்கிஷங்கள் இங்க உண்டோ, நான் செழித்து வளர உங்களை விட வேற செல்வங்கள் இங்கு உண்டோ அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, அப்ப எவ்வளவு தூரம் அந்த குழந்தைகளை நேசித்தவராக இருக்கிறார். அதனால சொல்றாரு, குழந்தைகளை நீங்க பிறந்துட்டீங்க, கண்டிப்பா கல்வியை கற்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையை வையாதை பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பாருங்கள், அவன் தன் வீட்டு பிள்ளைகளை மட்டும் வளர்க்கவில்லை, தமிழக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் அங்கு கல்வி பாலை ஊட்டி வளர்த்தவர் தான் பாரதி அன்பர்களே. எனவே குழந்தைகளை கொண்டாடியவன் பாரதி. தமிழ் திரு நாடு தன்னை போற்றி வளர்த்த தாயன் அமிழ்தன போற்றினானே என்று பாடியதுதான். செல்வத்துள் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பது போல குழந்தைகளின் செவிகளுக்கெல்லாம் இந்த இதை ஊட்டி ஊட்டி வளர்த்தவர் தான் பாரதி. குழந்தைகள் இடத்துல பாருங்க, நண்பன் துரோகம் பண்ணுவான், கூட இருக்கிறவன் நமக்கு பொருளை பேசுவான், அந்த குழந்தைய பொருளையே பேசாது. நம்ம எதிர்ச்சி கேட்டாலும் அது வாங்கி தந்தாங்க, இது வாங்கி தந்தான்னு பெருமையா தான் பேசும். எனவேதான் பாரதி தேர்ந்தெடுத்த இடம், தேர்ந்தெடுத்த களம் வந்து மாணவ பருவங்களான குழந்தை பருவமாக இருந்தது. ஒரு தோட்டத்திலே ஒரு சிறிய கதை ஒன்று நின்றது. ஒரு தோட்டத்திலே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிற பொழுது அங்க இருந்து ஒரு சிறுமி ஓடி வந்து கையில் ஒரு பந்து வைத்திருக்கிறார். வந்து வைத்து விட்டு வந்து, அங்கிள் என்னோட விளையாட வருகிறீர்களா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். உடனே இவர் ஏதோ யோசனையில் இருந்துட்டு, சரியம்மா நான் விளையாட வருகிறேன் அப்படின்னு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நேரம் கடந்து செல்கிறது, மாலை ஆகிவிட்டது. அந்த சிறுமி சொல்கிறாள், ஐயா நேரம் முடிந்தது, நான் வீட்டுக்கு சென்று வருகிறேன், எங்க அம்மா தேடுவார்கள் என்று. அந்தால இவர் சொல்றாரு, சரி உங்க அம்மாவிடம் போய் கூறு, நான் தான் டால்ஸ்டாயுடன் விளையாடினேன் என்று கூறு அப்படின்னார். அப்ப அந்த குழந்தை சொல்லுது, சரிங்களையா, நீங்களும் அதே போல நீங்கள் மேரியுடன் விளையாடினேன் என்று நீங்கள் உங்கள் அம்மாவிடம் கூறுங்கள் அப்படின்னு. உடனே ஒரு ஷாக் ஆயிட்டு போயிட்டார். ஒரு டால்ஸ்டாய் யாரு? லியோ டால்ஸ்டாய், ரஷ்யானுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் இல்லையா? அந்த மனிதர் யாரு? மனிதர் யாரு? லியோ டால்ஸ்டாய், மிகப்பெரிய எழுத்தாளர். அந்த எழுத்தாளரை பார்த்து அந்த குழந்தை சொன்ன உடனே இவருக்கு அந்த கர்வமானது அங்கே தலை குனிந்து போகிறது. ஐயோ, இந்த குழந்தைகளிடத்தில் நம்ம கர்வத்தை செலுத்தி விட்டோமே என்று ஒருடம் வெக்கி போனாராம், தலை குனிந்து போனாராம் லியோ டால்ஸ்டாய் அவர்கள். பாருங்கள், அந்த குழந்தைகள் யாரும் சேருதான். அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் கிடையாது. நல்லது கெட்டது நம்ம யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்க கூட சேரணும், விளையாடணும் என்கிற மாதிரிதான் இருக்கு. உடனே தான் அந்த விதையை அந்த இருந்து குழந்தைகளை போற்றி பாதுகாத்தான். குழந்தைகளை முத்து முத்தாக அரவணைத்துக் கொண்டான். எப்போதுமே அவனை சுற்றி ஒரு குழந்தை பட்டாளங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதைதான் குழந்தையான பாரதி என்று நாம் மறுத்துவிட முடியாது. ஒருவேளை இந்த செயலை தான் நமது நேருவானவர் பின்பற்றினாரோ இல்லையோ, குழந்தைகள் இவரை விட்டுவிட்டு அவரை மாமா என்று அழைக்க காரணமோ என்னவோ தெரியவில்லை, எல்லோரும் நேரு மாமா என்று அழைத்திருக்கிறார்கள். பாருங்கள், இவர் விட்டு சென்ற பாதையை ஒவ்வொரு துறையிலும் ஒருவர் பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். அதான் அன்பர்களே, அதான் செல்வத்தில் பெரிய செல்வம் குழந்தை செல்வம் ஐயா, அதை விட ஒரு பெரிய செல்வம் இருக்கவே முடியாது. இதை முடிச்சிட்டாரா? குழந்தைய முடிச்சிட்டாரு, குழந்தைகளை எல்லாம் வாரி அணைச்சு வாங்கிட்டாரு. அடுத்து பாக்குறாரு, ஒரு இடத்துல பாக்குறாரு, மருமை அப்படியே பிச்சுக்கிட்டு வளருது. வளரா சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என் மனம் வருந்தினேனே அப்படின்னு ராமலிங்கம் வளரலாம். அதை பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு மக்கள் படும் துயரங்களையும் துன்பங்களையும் பார்க்கிறான். நம்ம பாரதி தான் யார்ட்டையுமே கையேந்த மாட்டார், ஐயா தாங்க அப்படின்னு சொல்லி கையேந்த மாட்டார். மனுஷன் அவ்வளவு கடாலா இருப்பாரு. நான் எதுக்கியா கையேந்தனும், நான் கூடா குடிச்சாலும் என் வீட்டுல குடிச்சிட்டு போறையா, நான் கையேந்தவே மாட்டேயா அப்படின்னு. உடனே அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவனிடம் தானம் கேட்பார்கள்.
ஐயா ஏதாவது இருந்தா தாங்கயா, அப்படிங்கிற 2 நாளா சாப்பிடலையா அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்ணுவாரு, தன் மனைவிட்ட போய் சொல்லி வீட்டுல இருக்க அரிசி பருப்பு எடுத்து கொடுப்பாரு. அந்த அம்மா என்ன நினைக்கும், இப்படிப்பட்ட வயவஞ்சக மனுஷன் ஐயா இருக்கிறீரு, நம்ம வீட்டுல சொத்துக்கே வழி இல்லாம இருக்கிறோம், நீர் வேற அந்த அரிசியும் பருப்பும் எடுத்து கொடுக்கிறீரே அப்படின்னு சொல்லி அந்த தாயானவள் வருந்துகிற ஒரு தருணத்தை கூட நம்ம எண்ணி பார்க்கலாம். அதைதான் சொல்லார், கஞ்சி குடிப்பதற்கிலார் அதை காரணம் இங்கு யாரும் அறிவிலார். என்ன சொல்றாரு, கஞ்சி குடிப்பதற்கிலார் அதை காரணம் யாரும் அறிவதற்கிலார் அப்படிங்கிறான். உடனே கேக்குறாரு, காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிறார். அந்த காணி நிலத்துல சுத்தி 4 தென்னை மரம் வேண்டும், அந்த நில வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அதுல 4 அடுக்கு ஒரு வீடு வேண்டும், அதில் எல்லோரும் குழுமி வசிக்க வேண்டும், அதில் நாங்கள் விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்கிறார். உடனே பராசக்தி கேட்கிறாரு, காணி நிலம் வேண்டும் தாயே, எனக்கு காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிறார் இல்லையா. உடனே பாக்குறாரு, வறுமை ஆனவரும் தண்டாட்டி கிடக்குது, திண்டாட்டம் தான், இருக்கிறவண்ட பொருள் இருக்கிறது, இல்லாமண்ட இல்ல. உடனே மக்கள் பசி பட்டினியில இருந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. உடனே பாரதி பார்க்கிறான், இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற தலைப்புல இனி ஒரு விதி செய்வோம் சொல்லிட்டு எல்லாம் ஒரு கூட்டத்தை வச்சு கூட்டத்தை போடுறாரு. போட்டு சொல்றாரு, தனி மனித ஒருவனுக்கு உணவில்லைனில் இந்த ஜெகத்தினை அழித்துடும் அப்படின்னா பாரதி என்ன சொல்றாரு, தனி மனித ஒருவனுக்கு உணவில்லைனில் இந்த ஜெகத்தினை அழித்துடுவான். பாருங்கள், அப்ப பஞ்சம் எவ்வளவு தூரம் வாட்டி இருக்கும் அந்த குடும்பங்களை, வறுமை எவ்வளவு தூரம் வாட்டி வரைத்திருக்கும் அந்த குடும்பங்களை. அதை கண்டு தோண்டு போகிறான் பாரதி, அதை கண்டு விருண்டு எழுகிறான் பாரதி. எனவே வறுமை இல்லாத தேசத்தை தாயே என்று யாரிடம் வேண்டுகிறாள், தனது சுதந்திர தேவி இடத்தும் தனது துர்க்க இடத்தும் பராசக்தி இடத்தும் வேண்டுகிறான். வறுமை இல்லாத தேசத்தை படைத்துதான். இதை போல வறுமையை வேறறுக்க வேண்டும் என்று நினைத்தவன் இந்த பாரதி. எனவே இவன் வழித்தோன்றர்கள் வந்தவர்கள் தான் நம் பின்னாடி வந்தவர்கள் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று கொடிபிடித்து இந்த நகரத்தில் வலம் வந்தார்கள். வறுமை சற்று ஒளிந்திருக்கிறது, இன்னும் சற்று அங்கே சந்து பொந்துகளில் குடியிருக்கிறது. நிச்சயமாக இந்த வறுமையும் ஒளிந்து விட்டால் பாரதி கண்ட கனவு இந்த வறுமையில் திட்டம் ஒளிந்திருக்கும் அன்பு. அடுத்ததாக ஜாதிய ஒளி. இந்த உலகத்துல மிகப்பெரிய கொடுமை இருக்கு பாருங்க, தீண்டாமை. இந்த தீண்டாமைய பார்த்துட்டாரு பாரதி. சும்மா இருப்பார மனுஷன், உடனே வீர் கொண்டு எழுறாரு. நம்ம வழக்கமா பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஒரு பொதுவா ஒரு விஷயத்தை கையாளுவாங்க. எப்படின்னா, அந்த பிரித்தாளுகிற கொள்கை. நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை பார்ப்போம், இல்ல ஒரு அலுவலகத்துல வேலை பார்ப்போம். அந்த அலுவலர் என்ன பண்ணுவாரு, நம்மள கூட்டமா பிரிப்பாரு. நீ அவன்கிட்ட பேசாத, அவன் இப்படிப்பட்ட, நீ அவன்கிட்ட பேசாத, இவன் அப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லி பிரித்தாளுகிற கொள்கையை கடைபிடிப்பார்கள். இதை கண்டு கொண்டான் பாரதி. உடனே பார்த்த உடனே, ஐயா அவன் தான் பிரிக்கிறானே நம்மள, நீ எதுக்கியா இப்படி இருக்கிறீங்க, அவன் பிரித்தாளுகிற கொள்கையை கையாளுகிற பொழுது நாமெல்லாம் விழித்து கொள்ள வேண்டாமா? உடனே இவன் பாடுகிறான் பாருங்கள், 1000 உண்டு இங்கு ஜாதி, இங்கு அந்நியர் வந்து புகுதல் என்ன நீதி, 1000 உண்டு இங்கு ஜாதி, இங்கு அந்நியர் வந்து புகுதல் என்ன நீதி, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோம், சண்டைகள் இட்டாலும் நாங்கள் சகோதரர் அன்றோ அப்படிங்கிறான் பாருங்க. நாங்கள் சண்டைகள் செய்தாலும் நாங்க சகோதராயா, அவன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படிங்கிறான் ஆங்கிலேயன். ஆங்கிலேயன் இதை விட மோசமாக யாரும் திட்டிவிட முடியாது அன்பர்களே. அவ்வளவு தூரம் மிக சிறப்பாக ஒரு பணியை செய்தவன் தான் சொல்லுகிறார். உடனே இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும், நம்ம கைவசம் என்ன இருக்கிறது, அதான் குழந்தைகள் இருக்கிறார்களே, இந்த குழந்தைகளுக்கு அந்த அறிவிப்பாளோடு ஊட்டினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி குழந்தைகளை கூட்டுகிறார். அவர் ஏன்னா குழந்தைகளை சந்திக்காமலே இருக்க மாட்டாராம். உடனே குழந்தைகள் கூட்டத்தை கூட்டுகிறார். அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாடலை கற்பிக்கிறார். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது காணீர், பிள்ளைகள் பெற்றது அப்பூனை அது பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி, வெவ்வேறு நிறங்கள் இருந்தாலும் அவற்றின் தரம் ஒன்றென்றோ, இந்நிறம் சிறந்ததென்று இந்நிறம் தாழ்ந்ததென்று கொள்ளலாமோ அப்படின்னு விதை எங்கு விதைக்கிறான் பாருங்கள், குழந்தைகள் எடுத்து விதைக்கிறான் எங்களுடைய பாருங்கள். அதான் முண்டாசு கவிஞன் அப்படின்னா அவனை ஜாதியை ஒளியா போல நீ என்னையா பண்ணிட்டு இருக்க, அவன் பிரித்தாளும் கொள்கையை ஆங்கிலேயன் உனக்கு எதிராக செயல்படுத்தி கொண்டிருக்கிறான், நீ அதை தவறலாக நினைத்து விடக் கூடாது, எனவே அதை உடைத்தெறிய வேண்டும், இரும்பு கரம் கொண்டு வாருங்கள் உடைத்தெறியுங்கள் என்று சொன்னான். அவன் சொன்னான், ஜாதி மதங்களை புரட்டி போடுங்கள், சமூகத்தால் ஒன்றிணைங்கள், வென்று காட்டுவோம் வாருங்கள் தமிழர்களை என்று முழக்கினான். நான் சிறிது நாட்களுக்கு முன்னதாக இந்த இணைய காணொளியில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் நண்பர்கள். மிகவும் மன நொந்து போனேன், நொறுங்கி போனேன். நமது மாநிலம் கிடையாது, எங்கோ வெளி மாநிலத்தில் இருந்து நடந்த செய்திகள் போல இருக்கிறது. என்று சொன்னால், ஒரு பெண்ணை
அரை நிர்வாணம் ஆக்கி அதெல்லாம் வெளியில சொல்றதுக்கு அவமானமாக இருக்கிறது. அதிலிருந்து 4-5 ஆயன்கள் எல்லோருமே சேர்ந்து தடியை வைத்தும் கம்ப வைத்தும் கால் கைகளை வைத்தும் அடித்து உடைத்து துன்புறுத்துகிறார்கள். உடனே அது என்னை பார்த்த உடனே எனக்கு மனசு தாங்கல. என்னையும் அப்படி பண்றாங்க, பெண்கள் அவ்வளவு பாவமாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல போய் ரிசர்ச் பண்ணி உள்ளாடி போய் பார்த்தோம்னா அதுல என்ன தெரியுமா இருக்கு, யாருமே நீர் அருந்த கூடாது. அதாவது தாழ்ந்த நிலையில் உள்ள ஒரு குடும்பம் அந்த குளத்தில் நீர் அருந்த கூடாது. அந்த குளத்தில் நீர் அருந்தியதால் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். இதுதான் இந்த சமூக ஊடகங்களில் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகிறது. பாருங்கள், இந்த காலத்திலும் தீண்டாமை எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த சகோதரியை நினைத்து மிகவும் மனவேதனைப்பட்டேன். என் மனதில் நினைத்துக் கொண்டேன், ஐயோ சகோதரி, நீ பாரதி பிறந்த மண்ணில் பிறந்திருக்க கூடாதா? இல்லை என்றால் நீ வாழ்ந்த இடத்தில் பாரதி இங்கு பிறந்திருக்க கூடாதா? உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே என்று. எனவே அன்பார்களே, பாரதி கண்ட கனவுகளாக அழிப்போம், சாதிகளை வேறறுப்போம், சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் என்பதுதான் வாழ்த்துறையாக நமக்கு இன்று அமைய வேண்டும் அன்பர்களே. எனவே எல்லோரும் சாதியை மறுத்து எல்லோரும் சமயமாக கூட வேண்டும். எல்லோரும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இந்த மக்களின் துன்பத்தின் விடுதலைக்காகவும் பாடுபட வேண்டும் என்றுதான் பாரதி கருதினார். எனவே சாதி மதங்களை மறந்து இந்தியாவை போற்றுவோம், தமிழை போற்றுவோம், மாநில தாயை வணங்குவோம் என்றான் பாரதி. இதுதான் சாதிகளையும் தீண்டாமையும் வேறறுத்து கருவறுத்து கொண்டு போனான் பாரதி. அடுத்ததாக பாருங்கள், எல்லோருக்கும் தன்னலம் இருக்கும், ஆனால் பொதுநலத்தோடு வாழ்ந்தவர் பாரதி. எவ்வாறு பொதுநலத்தோடு வாழ்ந்தார்? கோவிலுக்கு செல்கிறார். கோவிலுக்கு எல்லாம் நம்ம என்ன கேட்போம்? அம்மா ஒரு நிமிடம். கோவிலுக்கு செல்கிறோம். கோவிலுக்கு சென்றவுடன் நம்ம எல்லாம் என்ன கேட்போம்? அம்மா தாயே எனக்கு காசை கொடு, எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு, சொத்து பத்துகளை கொடு அப்படின்னு கேட்பாங்க. உன்னை பாரதி என்ன தெரியுமா சொல்றான்? அம்மா தாயே, என்னை அருவி சுடர்முகு என்று படைத்தாய், என்னை அருவி சுடர்முகு என்று படைத்தாய், நீ என்னை இந்த வல்லமை தாராயோ தாயே. 2 கையெடுத்து கும்பிடுகிறான். என்னை அருவி சுடர்முகுவாக படைத்து விட்டாய் தாயே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்பெறுவதற்கு அப்படிங்கிறான். பாருங்கள், அவனுக்கு வல்லமை எதுக்கு வேண்டுமா? தன் குடும்பத்திற்காக உழைப்பதற்கோ தன் சொத்து பத்துகளை பாதுகாப்பதற்கோ கிடையாது. பாரதி நினைத்திருந்தால் எங்கோ ஒரு மன்னனிடம் கவிபாடி, அரசவையில் கவிபாடி பிழைப்பு நடத்தி இருக்கலாம். அதன் மூலம் வென்று காட்டியிருக்கலாம், வென்ற பொருள்களை வைத்து சந்தோஷமாக வாழ்த்திருக்கலாம். ஆனால் அவன் சமூக நீதிக்காக போராடினார், சமூக ஒற்றுமைக்காக போராடினார் பாரதி. எனவேதான் பாரதி சொன்னார், நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, அறிவிமிகு சுடராய் என்னை படைத்து விட்டாய், பராசக்தி உறுதுணையாவாய், என்னை வல்லமை தாராயோ நான் இந்த மாநிலத்தை பேணி காப்பதற்கே அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றாரு, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், அங்கு மட்டும்தான் தெய்வங்கள் குடியிருக்குங்கிறார். எங்க பாருங்க, அன்பு நம்ம யார்ட்டையாவது கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு அன்பு மறந்துட்டு வரோம். உறவுகள் சுருங்கி கொண்டு இருக்கிறது அன்பர்களே. எல்லாரிடத்திலும் அன்பினை செலுத்துங்கள், தயவு செய்து அன்பை கொண்டாடுங்கள், உறவுகளை கொண்டாடுங்கள். தமிழை எவ்வாறு நாம் கொண்டாடுகிறோமோ, விழாக்களை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோமோ, அதே போல எல்லாவற்றையும் மறந்து நாம் உறவுகளையும் கொண்டாட வேண்டும். அப்போதுதான் இங்கு நல்ல மனிதர்கள் விளைவார்கள் என்றான். பாருக்குள்ளே நல்ல நாடு, பற்பல சண்டைகள் இங்கு உண்டு, இருந்தாலும் தாயே நாங்கள் ஒற்றுமையோடு இங்கு வாழ்வதற்கு காரணம் நீ கொடுத்த வல்லமை தான் தாயே என்று தாயின் காதத்தில் உளுந்து வணங்குகிற ஒரு பொறுப்பை பாருங்கள். நான் சொல்றான், எந்தையும் தாய் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, என் முந்தைய ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடே. சுயநலத்தை மறந்து தனக்காக பேணி பாதுகாக்கவில்லை, பொதுநலத்தோடு வாழ்ந்தவர் தான் பாரதி. பொதுநல முற்போக்கை தனது களத்தில் வைத்து போராடியவர் பாரதி. ஏன்னா அடுத்ததாக வரான் பாருங்க, பெண்ணியம். பாத்தீங்கன்னா அந்த காலத்துல, பாரதியார் வாழ்ந்த காலத்துல பிரிட்டிஷுக்கு இந்தியா அடிமை, இந்தியாவுல ஆங்கிலேயன், அந்த ஆங்கிலேயருக்கு ஆண்கள் அடிமை. இந்த ஆண்களுக்கு யார் அடிமை? பெண்கள் தாங்க, வீட்டுல இருக்க பெண்கள் தான் அடிமை. பாத்தீங்கன்னா ரொம்ப படுமோசம், படிக்க கூடாது, கல்வி எல்லாம் எதுக்குமா உனக்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்லாம் கேட்டு பெண்களை வீட்டுக்குள் பூட்டி வைத்தார்கள். இதை பார்க்கிறான் பாரதி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தா
பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கும் இந்த மனிதர் தலைகுனிந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்களை நடத்த வேண்டும். 8 திசைக்கினில் ஆணுக்கு இங்க பெண்ணில் இழைப்பார் என்று கும்மியடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் அழைத்து உங்களுடைய விடுதலை தான் இந்த நாட்டின் விடுதலையாக இருந்திட வேண்டும் அப்படின்னா உடனே பாக்குறோம். நம்ம ஊர்ல வந்து சண்டைகள் தீராது பாருங்க. சண்டைகள் மிகப்பெரிய சண்டையா இருக்கும். ஆனா கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க. வீட்டுக்கு யாராச்சும் ஒரு 3ஆம் நபர் வருவான். வந்துட்டு என்ன உங்க வீட்டுல விழாவா? என்ன விழா? ஆமா. சாரிகிரி எடுத்தீங்களா? என்ன சாரி எடுத்தீங்க அப்படின்னு உடனே அம்மா அது வரைக்கும் சும்மா இருப்பாங்க. ஏங்க பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு. இருந்தாலும் சரி இல்லம்மா நம்ம இருந்தாலும் ஓரளவு பண்ணிடலாம், நாளைக்கு போய் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லுவோம். அந்த ஒரு காரணம் போதுங்க. அதுதான் சொல்றான், பெண்கள் வந்து எப்போதுமே வந்து போற்றி பாதுகாக்க வேண்டிய கண்ணை திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும்னா பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னா பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்கள். பெண்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தார்கள். பெண்கள் மகாலட்சுமிக்கு சமம் அப்படின்னா அதை மறந்துட்டாங்க. மறந்துட்டு உடனே பாரதி பாக்குறான், எப்பவும் உன் மனைவியை போட்டு அடிக்கிறியா? இந்த ஒரு பெண் தெய்வத்தையே இந்த உலகத்தில் மண்ணுக்குள் வாழ்கிற தெய்வம், அந்த மண்ணுக்கு மேலே வாழ்கிற தெய்வமா இருந்தாலும் சரிதான், எல்லா தெய்வங்களும் பெண்களை வைத்தே போற்றி பாதுகாக்கப்படுகிறது. எனவே இப்படி இந்த போதையை போட்டு அடிக்கிறிய அந்த பெண்ணை, உனக்கு என்னையா இந்த இப்படி இருக்கு? மது மீது போதையா, இல்லை என்றால் மங்கை மீது போதையா? இதை என் தங்கையாக பாவித்து உன்னிடம் சொல்கிறேன், அற்பனே இந்த மூடர் புத்தியை கைவிலிடு. இந்த பெண்ணை பெண்ணாக மதித்து, உன் சகோதரியாக மதித்து, உன் உள்ளத்தில் குடி வைத்துக் கொள் அப்படிங்கிறான் பாரதி. அடுத்த வீட்டு பிரச்சனை எதுக்குன்னு சொல்லி நம்ம கதவை சாத்திரும். ஆனா பாரதி விட்டு கொடுக்கல. யாயா பக்கத்து வீட்டு பிரச்சனையை கூட தன் பிரச்சனையாக பாவித்து அங்கே ஒரு கவிதையை பாட வேண்டும் என்று, கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும். ஆனா சொல்றாரு, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தும் அப்படிங்கிறார். கடைசியா சொல்லி பாக்குறாரு. அவன் கேட்ட மாதிரி தெரியல, பொங்கிறாரு பாரதி. என்னப்பா நீ, மாதர் தம்மை இழிவு செய்யும் மங்கையை கொளுத்தும், மமையை கொளுத்தும் அப்படிங்கிறார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படிங்கிறார். அதையெல்லாம் தாண்டி என்ன சொல்றாரு தெரியுமா? டே முட்டா பையனே, வலிமை சேர்ப்பது உனக்கு அன்னை ஊட்டிய உன் தாய்ப்பாலடா, உனக்கு மானத்தை சேர்ப்பது உன் மனைவியின் வார்த்தையடா அப்படிங்கிறார். பாருங்க, உனக்கு வலிமை சேர்ப்பது உன்னை ஈன்ற தந்தையினுடைய தாயினுடைய தாய்ப்பாலடா, அதே போல உன் மானத்தை காப்பது உன் மனைவியினுடைய வார்த்தையடா அப்படிங்கிறார். இதை மீறி ஒருவன் ஏன்னா துன்புறுத்திடுவானா? துன்புறுத்திட முடியாது இல்லையா? சொல்லுவார். ஏன்னா ஆங்கிலம் என்ன பண்ணா தெரியுமா? வண்டியா மதுவையும் மங்கையும் கொண்டு இறக்கினா நம்ம நாட்டை சீரழிக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்று காரணத்தினால அங்கே அயல்நாடுகளில் இருந்து மதுவையும் மங்கையும் கொண்டு இறக்கினான். இதுல ஒரு பெரிய ஆட்கள் எல்லாம் தன்னை மறந்து போதைக்கு அடிமையாகி மக்களை மறந்து பிள்ளை குட்டிகளை மறந்து இந்த நாட்டை மறந்து ஒற்றுமை சீர்குலைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கே குடிபுக ஆரம்பித்தார்கள். உடனே இதை கவனித்துக் கொண்ட பாரதி, மண்ணுக்குள் போனாலும் உன் சொல் வேறுபடாது, அதைத்தான் சொல்லுகிறார். நஞ்சை நீ வாயில் கொணர்ந்து என் வாயில் ஊத்தினாலும் அச்சமில்லை அச்சமில்லைங்கிறார். ஏயா எங்கே கூடு, கச்சணிந்த மாதர் தம்மை கண்கள் வீசி போகினும் சொல்றாரு. கச்சணிந்த மாதர் கண்கள் வீசி போகினும் சொல்றாரு. வெளிநாட்டுக்காரர் நீ கொண்டு வந்து இறக்குறியே, அந்த மாதரை பார்த்து கூட நாங்க மயங்க மாட்டேன்டா. தமிழன் வந்து காதலுக்கும் வீரத்துக்கும் பேர் போனவன்டா தமிழ் அப்படின்னா. இரு கண்கள், தமிழுடைய இரு கண்கள், வீரம் காதலும் வீரமும் தமிழின் இரு கண்கள் அப்படின்னா. வெள்ளக்காரன் அதண்டு போயிட்டான், என்னையா இப்படி பண்றாரு பாரதி அப்படின்னு. உடனே இவர் எவ்வாறு சீரழிக்க வேண்டும் என்று முடிவை கட்டுகிறான். முடிவை கட்டிய உடனே இவருக்கு அதிகப்படியான நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். கொடுத்த உடனே இவர் பாக்குறாரு. உடனே வந்து 1904 to 6 வந்து சுதேசமித்திரன் பத்திரிகை ஆரம்பிக்கிறார் தலைவர். அந்த பத்திரிகையை வைத்து பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் தன்னுடைய பேனாமுனையின் மூலமாக இந்தியாவினுடைய சுதந்திர வீரர்களுக்கு வித்திட்டு கொண்டிருந்தார். உடனே வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழன், பாரதி உன்னை போல் ஒருவன் அன்றே இருந்திருந்தால் நிச்சயமாக இதற்கு முன்னாலாக வேள்வித்தி சுதந்திரத்தை பொழுந்து விட்டு எரிந்திருக்கும் அப்படின்றார். உடனே வ.உ.சி. வந்து சொல்றாரு, நீ சொல்லிய வார்த்தைகள் என்றளவும் மக்கள் திறத்தராக கூடுகிறார்கள், நாமல் எளிதில் வெற்றி வாகை சூடி விடுவோம், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு முதலே வாழ்த்துக்கள் யாருக்கு சொல்றாரு? நம்மளுடைய பாரதிக்கு பதிவு செய்கிறார். அந்த வாழ்த்துக்களை பதிவு செய்த உடனே பாரதி பார்க்கிறார், இந்த வாழ்த்துக்கு மேலே நாம் அனைவது சரியாக இருக்கலாம், ஆனால் நாம் இதை மக்கள் மத்தியிலே சிறந்த ஒரு முன்னோட்டமாக, சிறந்த ஒரு கருத்தோட்டமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்து 1908 வந்து இந்தியா என்ற ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். பத்திரிகை ஆரம்பிச்சா சும்மா இருப்பாரா? உடனே குடைச்சல கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. வந்து
என்னப்பா பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டாவன் இந்த பத்தியா, இந்த இப்படியே போயிட்டு தான் நம்ம எல்லாம் பொட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு ஓட வேண்டியதான், பாத்துக்கோ, உன்ன அந்த ஆளை ஒழுங்கா சொல்லு, எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அப்படின்னா. உடனே கைது செய்வதற்காக ஆங்கிலேய படைகள் வருகிறது. அந்த ஆங்கிலேய படை முன்னாடி என்ன சொல்றான், பச்சை யூனி அந்த வேற்படைகள் வந்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லைங்கிறான். ஏன் இந்த வேற்படைகள், இதெல்லாம் எதுக்கே எனக்கு, நான்லாம் தமிழுக்காக வாழக்கூடியவேன், தமிழ் சொந்தங்களுக்காக வாழக்கூடியவேன், இந்தியாவுக்காக வாழக்கூடியவேன், எனக்கு இதை பார்த்தெல்லாம் பயம் கிடையாது, என்னை பயமுறுத்தாதே அப்படின்னா. உடனே வந்து இவர் வந்து அந்த பத்திரிகையை வந்து நடத்துறான்னு சொன்னா அவர் நண்பர் சொல்றாரு, தயவு செய்து உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது, இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறது, சற்று அமைதி காருங்கள் என்று போடுகிறார். உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உடனே இங்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சி, நம்மளுடைய புதுச்சேரியில் அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டன் ஆட்சி, உடனே அங்கு பிரிட்டனில் போய் வந்து அங்கு குடிபுகுகிறார். அங்கே வந்து சிறிது காலம் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார். அங்க இருந்துட்டு மனசு சும்மா இருக்கல, இந்தியாவில் எழுதிட்டே இருக்கிறார். இந்தியா பத்திரிகையில சுதேசமித்திரன் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில எழுதுறாரு பாருங்க. நம்ம எல்லாத்தையும் வளர்த்துட்டோம், தமிழை வளர்த்துட்டோம், குழந்தைகளுக்கு பாடத்தை சொல்லிட்டோம், வறுமையை ஒழிக்க பாடுபட்டுட்டோம், ஜாதியை ஒழிச்சிட்டோம், பெண் விடுதலைக்காக போராடிட்டோம் அப்படின்ட்டு உடனே வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆடுறாரு பாருங்க, எப்பயும் அறிவியலை வளர்த்தாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற. எனவே உடனே அறிவியல் வளர்க்கணுமே என்ன பண்ணலாம் சொல்றாரு. உடனே பாக்குறாரு, அது ஒரு பாடல் எழுதுறாரு, வெள்ளி பளிமனையில் மீது உலாவுவோம், மேலை நாடெங்கிலும் கப்பல் விடுவோம் அப்படின்னு. பாருங்க எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. பாருங்க எங்கேயோ தூரத்துல இருந்து இமயமலையை பார்த்திருப்பானாட்டு இருக்கிறது. அந்த இமயமலை பார்த்ததற்கு அடையாளமாக என்றாவது ஒரு நாள் நாங்களும் விமானத்தை உருவாக்குவோம், அந்த விமானத்தில் பயணம் செய்வோம், அந்த விமானத்தில் பயணம் செய்து இமயமலையில் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னா. உடனே வந்து அது சொல்றாரு, மேலை நாடு முழுவதும் கப்பல் விடுவோம் ஐயா. அதான் விட்டா பாருங்க பாவுசி கப்பலை, யாரும் கேள்வி கேட்க முடியல. அவ்வளவு சுதந்திர வேட்கை தீயிட்டு எறிகிறது. நமது ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் அன்றைய நமது பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க. கலந்துட்டு இருக்கவுடனே எல்லாரும் விமானத்துல வந்து பயணம் பண்ணிட்டு வர்றாங்க. உடனே வந்து வாஜ்பாய் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க விமானத்துல போனீங்களே, சரி நீங்கள் எங்களுடைய நாடு எவ்வாறு இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். உடனே அந்த போயிட்டு வந்த பயணி சொல்றான், அவன் நம்ம நாட்டுக்காரக்காரன் கிடையாது, அயல் நாட்டுக்காரரு. அந்த அயல் நாட்டுக்காரர் சொல்றாரு, அங்கு பார்த்தால் உங்களுடைய இந்தியா பச்சை பசேல் என்று பட்டுடுத்தி இருக்கிறது, அங்கள் பாய்கிற ஆறுகளை பார்க்கிற பொழுது உடலில் ஓடுகிற ஜீவநதிகளாக தெரிகிறது. எனவே உங்களுடைய இந்தியா உடலாக இருக்கிறது, அதில் ஓடுகிற நதிகள் ரத்தமாக இருக்கிறது, மொத்தத்தில் மனித உடல்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லி முடிச்சார். உடனே வந்தால வாஜ்பாயும் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாமும் வந்து சந்தோஷப்பட்டு கொண்டார்களாம், இந்த நிகழ்ச்சி எங்கேயும் கிடைத்து விடாது. உடனே அது மட்டுமா, உடனே வந்து பாரதி சொல்றாரு, இப்ப இது மட்டும் போதுமா, சிங்கள தீவுக்கோர் பாலம் அமைப்போம் அப்படிங்கிறான். சிங்கள தீவுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேம்படுத்தி சாலை செய்வோம் அப்படிங்கிறான். இத பாத்தீங்களா, சேதுவை சமப்படுத்தி சாலை செய்வோம், அதான் இந்த சேது சமுத்திர திட்டம். பாரதி அன்று சொன்ன திட்டம் தான் இந்த சேது சமுத்திர திட்டமாக மலர்ந்திருக்கிறது. அன்பானவர்களே, அனைத்தையும் வந்து செய்து விட்டு சொன்னா இது மட்டும் போதுமா, வணிகத்தை நாம் மெருகேற்ற வேண்டும், கடல் வணிகத்தை மெருகேற்ற வேண்டும், அதற்காக பண்டமாற்று முறையை கையாளுங்கள் என்று சொன்னான். பண்டமாற்று முறை அந்த காலத்துல வணிகத்துல மிகப்பெரிய போட்டி. அவன் வந்து அங்கிருந்து பொருட்களை கொண்டு இறக்கிடுவான், ஆனா நம்ம பொருட்கள் வியாபாரமே போகாது. உடனே பாரதி அதை பார்த்துட்டு சொல்றாரு, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாரு. பண்டமாற்றுங்க, காவேரி வெற்றிலைக்கு எதை பணமாக்கணும், பண்டமாற்றுங்கள், காவேரி வெற்றிலையை பண்டமாக்கி அதை மாற்றுமுகைப்படுத்துங்கள் என்று ஆணையை பிறப்பிக்கிறார். உடனே அதை பார்த்துவிட்டு சிங்களத்து சீமாய்களும் சேர்தான், அந்நியர் ஆட்சியிலும் சேர்தான். உடனே பாரதியை இவ்வாறு விட்டுவிட்டால் நம்மை எல்லாம் தோற்கடித்து வருவார், அறிவியலுக்கும் இவன் வித்திட்டு கொண்டு இருக்கிறான், எனவே அறிவியலையும் வளர்த்து விட்டால் நாம் ஒட்டுமொத்தமாக 1947 இல்லை அதற்கு முன்னராக ஓட வேண்டியதான், எனவே அவரை அடக்குங்கள் என்று கட்டளையிடுகிறார். உடனே வந்து 1918 வந்து பாரதியை கைது பண்றாங்க. கைது பண்ணி சிறையில போடுறாங்க. கடுமையான சிறைவாசம். மக்களுக்காக போராடிய ஒரு தலைவன் சிறையில் இருக்கிறான். இதை பார்த்து துவண்டு போகிறார்கள். அந்த துவண்டு போய் மீண்டும் வந்து சுதந்திரத்தை நம் காட்டை எப்படியாவது சுவாசிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அதற்காக தன்னுடைய நாள் அனைத்தையும் வந்து மக்களுக்காக உழைத்தவன் ஜெயிலில் போராடுகிறான் என்று பல போராட்டங்களை நிகழ்த்துகிறார்கள். இதை பார்த்த உடனே 34 நாட்கள் கழித்து பாரதியை வெளியே விடுகிறார்கள். உடனே மக்கள் எல்லோரும் அவரை தழுவி கொண்டார்களாம்.
சில பேர் பார்ப்பான், ஐயா உனக்கு ஐயா இந்த பிரச்சனை, சுகாதாரம்லாம் இருப்பான் பாத்தீங்களா, வீட்டுல பட்டிமன்றம் பேச வந்துருவாங்க. ஏப்பா உனக்கு ஏப்பா இந்த பொறுப்பெல்லாம், அங்க பாரு அங்க போய் பேசிட்டீங்க பேசுறத பத்தியா, இப்ப யாருக்கு என்ன வலிக்குது, உனக்கு தானே வலிக்குது அப்படிங்கிறான். உடனே அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் பாரதி அப்படியே சோகமா உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்தோன்னா எல்லாம் பஞ்சாயத்து பேச பாரு, ஜாதியை பத்தி பேசுற, அதை பத்தி பேசுற, என்னப்பா அவனை சும்மா இருப்பா அப்படின்னு. உடனே மனுஷன் வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய தானிய கிடங்குல இருந்து, அதாவது சிறிய பானை தான், பெரிய தானிய கிடங்கு இல்லை, சிறு பானைகள் இருந்து 2 நல்மணிகளையும் 2 தானியங்களையும் எடுத்துக்கொண்டு வீதிக்கு வருகிறார். அங்க காக்கா குருவிகள்லாம் போடுறாரு. போட்டு சொல்றாரு, அப்படியே அந்த கூட்டத்தை பாட்டு சொல்றாரு, காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிறார். சொல்றாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிறார். உடனே சொல்றாரு, அந்த சுதந்திர காத்து பயங்கரமா எரியுது, தாங்கல, அவன் அடிதடி நடத்துறான், அச்சுறுத்துறான், பயந்து வீட்டிலே இருக்காங்க. உடனே பாரதி என்ன சொல்றான் தெரியுமா, நெஞ்சு பொறுக்குதலையே இந்த நிலைகட்ட மாந்தர்களை பார்க்கிற பொழுது அஞ்சி அஞ்சி வாழ்வார் அவனியிலே, இவர் அஞ்சுவதற்கு வேற பொருள் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற பாருங்க. அஞ்சி வாழ்வார், இவர்கள் அஞ்சுவதற்கு இந்த உலகத்திலே வேற பொருட்கள் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். எனவே அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும், அப்போதுதான் சுதந்திர வேள்வியை சோசிக்க முடியும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை முன்வைத்து காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார் பாரதி. சொல்றாரு பாருங்கள், தைரியமா சொல்றான், சுதந்திரம் கிடைக்கல அப்பமே பாடுறான், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கொட்டு முரசே அப்படின்னு பாடுறான். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அற்புதமாக ஒரு வரியை கல்காகிறான். அது மட்டுமா, கூட்டத்தை கூட்ட வேண்டும், அந்த காந்தி கட்டளை இடுகிறார். உடனே இங்க இருந்து ராஜாஜி அழைப்பு விடுகிறார், வாவுசி அழைப்பு விடுகிறார். உடனே போராட்ட ஒரு முழக்கத்தில் ஒரு வரிகளை பதிவு செய்கிறான். அன்று இரவு மிகப்பெரிய போராட்டமானது நடத்த வேண்டும். அழைப்பு விடுத்ததற்காக பாரதி ஒரு அழைப்பை விடுகிறான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தாரும் சேர்ந்திரம் வாரீர் அப்படிங்கிறான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தில் சேர்ந்துடுவோம் வாரீர் அப்படிங்கிறான். உடனே போட்ட உடனே கூட்டம் சும்மா இருக்குமா? உடனே எல்லாரும் போய் அந்த சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். அங்கு விடுதலையை வலியுறுத்தி மிக பெரிதாக போராட்டத்தை தழுவுகிறார்கள். உடனே ஆங்கிலேயன் பார்த்தான், என்னையா போராடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, இவனுக்கு ஒரு விடிவே இல்லையா, இவன் தொலைந்து போக மாட்டானா, இந்த மண்ணை விட்டு மாய்ந்து போக மாட்டானா என்று. ஏன்னா நல்ல செய்வர் இருந்தா பாத்தீங்களா, நல்ல செய்துட்டே இருக்கான், இவன் எதுக்கு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வலைப்பின்னலை ஏற்படுத்துகிறார்கள். என்ன ஆயிட்டோ தெரியவில்லை, அவருடைய வேண்டுதோடு தெரியவில்லை. 1921 செப்டம்பர் 11 நாள் நோய்வாய்ப்பட்டு நமது பாரதி இந்த மண்ணுலக வாழ்க்கையை நீத்துக் கொள்கிறார். வருத்தமாக இருக்கிறது. நாம் இன்று கூட பாரதி இறந்து விட்டார், 39 ஆண்டு காலங்கள் தான் வாழ்ந்தார் என்று கூறிவிட முடியாது. அவர் இயற்றிய எழுத்துக்களும் எழுதிய புத்தகங்களும் அத்தனையும் தமிழ் சுவை மணக்க வீசிக்கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் இன்று சுதந்திர காற்றை சுகமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் ஒன்றும் இரவல் வாங்கியதல்ல, ரத்தம் சிந்தி யுத்தம் சிந்தி ஆங்கிலேயனிடம் இரவில் வாங்கியதான் சுதந்திரம். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நாம் இந்த அளவு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பாரதியும் ஒரு காரணம்தான். எனவே சுதந்திர போராட்டத்தையும் கையில் எடுத்தவன். எனவே பாரதியினுடைய பன்முகத்தன்மையை பார்க்கிற பொழுது தமிழ் மொழிக்கு ஒரு நல்ல அடித்தளம் அமைத்து கொடுத்தார். ஏழைகளின் கல்விக்கு வித்திட்டார், வறுமையை ஒழித்தார், தீண்டாமையை தீயிட்டு கொளுத்தினார், பொதுநலத்தை கையில் எடுத்தார், பெண்ணியத்தை போற்றி வளைத்தார், அறிவியல் ஆலோசகராக செயல்பட்டார், எழுத்தாளராகவும் கவிஞராகவும் கட்டுரையாளராகவும் இருந்து இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தினார். எனவேதான் இவரை பன்முக கவிஞர் பாரதி என்று நாம் அன்போடு அழைக்கிறோம். நான் முதலில் ஒரு கேள்வி கேட்டேன் அல்லவா, எதற்காக பாரதியை நாம் பன்முக கவிஞர் என்று அழைக்கிறோம் என்று. அவருக்கு இப்பேற்பட்ட பல முகங்கள் இருக்கிற பொழுது முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் இருக்கிறது. எனவே அவரை 6 முகத்தான் முருகப்பெருமான் என்று அழைப்போம். அதே போல நம்முடைய கணபதிக்கு 5 கரங்கள் இருக்கிறது, அவரை 5 கரத்தான் என்று அழைப்போம். அதே போல் நபிகள் நாயகத்திற்கு அன்பின் குலங்கள் இருக்குது, அவரை நபிகள் பெருமனார் என்று அழைப்போம். அதே போல் இயேசு பெருமான் அன்பின் அடிநாளத்தை போற்றக்கூடியவர், அவரையும் இயேசு பிரான் என்று அழைப்போம். என்னுடைய கேள்வி என்று சொன்னால், ஏன் பாரதியும் மகான் பிரான் தெய்வம் என்று அழைக்க கூடாது என்பது என்னுடைய இடத்திலிருந்து பதிவு செய்து கொள்கிறேன். என்றால் பாரதியும் போற்றக்கூடிய ஒரு மனிதர் அல்லவா. முண்டாசு கவிஞனுக்கு ஈடாக ஒரு கவிஞன் பிறந்து விடுவானா என்று பாடக்கூடிய ஒரு இது கவிதைக்கே எடுத்துக்காட்டு சொன்னார் பாருங்கள். கவிமணி தேசியாக உள்ளது விநாயகம் பிள்ளை அவர்கள். உள்ளத்துள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெளிந்த தமிழில் எடுத்துரைப்பது கவிதை. நாம் பாரு,
அந்த பாரதியினுடைய வழித்தோன்றல் தான். ஏன்னா கவிதை செய்யுளை உடைத்து புது கவிதைக்கு வித்துட்டவன் பாரதி. உடனே சுதாரித்துக் கொண்ட கவிஞர்கள் வழித்தோன்றல் பாடுறா பாருங்க. கவிமணி, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியாரா, அவர் பாட்டை பண்ணோடு ஒருவன் இசைத்தானடா, அது நான் கிறுகிறுத்து போனேனடா அப்படிங்கிறார். கவிமணி எப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர், எப்படிப்பட்ட ஒரு நூல்களை எல்லாம் ஏற்றியவர். அவர் பாரதியை பாராட்டுகிற விதத்தை பார்க்கிற பொழுது சொல்லுகிறார், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினடா, அதை கேட்டு நான் கிறுகிறுத்து போனேனடா அப்படிங்கிறார். தன்னுடைய பெயரையே பாரதிக்காக பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் ஒருவர். அவர் சொல்றார், இனிய தமிழ் மொழி எமது, எமக்கு இன்றும் தருமடி வாய்த்த நல்ல அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, அதன் கதியில் வாழ்ந்திட யாம் பெற்ற பேரு என்று அற்புதமான ஒரு வரியை பாரதிதாசன். அவர் தமிழை போற்றியவர் தான், அவர் வழித்தோன்றல். அடுத்ததாக ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்விலே புதுமை பித்தன் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார். உடனே ஒரு புகைப்படத்தை காமித்து, ஐயா புதுமை பித்தன் ஐயா, இது என்ன, இதுவரை பத்தி ஒரு வரிகள் மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே அந்த புதுமை பித்தன் ஐயா அந்த படத்தை பார்க்கிறார். அதில் பாரதியினுடைய படம். பாரதியின் படத்தை பார்த்ததும் உணர்ச்சி பங்கு சொல்கிறார், அவன் இவன் தான் என்று ஒரு சிமிழுக்குள் அடைத்து விட முடியாது. என்ன சொல்றார் பாருங்கள் புதுமை பித்தன். அவன் இவன் தான் என்று ஒரு சிமிழுக்குள் அடைத்து விட முடியாது. அவன் சமுத்திரம் போன்றவன், அவன் பொங்கியதால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் புதுமை பித்தன். இதை விட ஒரு கவிஞனுக்கு என்ன சிறப்பு இருக்க வேண்டும்? இதை விட ஒரு கவிஞன் வாழ்வதற்கு என்ன இருக்க வேண்டும்? எனவேதான் பெண்கள் விடுதலைக்காக போராடினார் அல்லவா? பெண்கள் விடுதலைக்காக போராடினால்தான் நம்ம தமிழக அரசு பெண்களுக்கு இன்று 40% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன் ஐயா, முதல்வரிடத்தில் இந்த காணொலி மூலம் ஒரு வேண்டுகோளை கொடுக்கிறேன். பெண்கள் போற்றக்கூடியவர்கள். என் பாரதி சொன்னது போல பெண்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். எனவே இன்னும் 10% சேர்த்து கொடுங்கள். பாதிக்கு பாதி பெண்களுக்கு கொடுத்து தமிழ் மாநிலத்தில் பெண்களும் சரிசமம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுங்கள் ஐயா முதல்வர் அவர்களே என்று இந்த நேரத்திலே உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அன்பானவர்களே. எனவே தமிழக அரசு இத்தகைய பன்முகைத்தன்மை கொண்ட பாரதியை பாராட்டி பாரதி வாழ்ந்த இல்லங்களில் அங்கு இருக்கக்கூடிய புனரமைப்புகளை செய்து அங்கு பாரதி இல்லங்களை ஒரு புதுமை இல்லமாக மாற்றி இருக்கிறது. மக்கள் பார்வைக்காக வளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களை, இதை விட மிக தொண்டு செய்திருக்க முடியாது பாரதி. அவர் பிறந்த எட்டயபுரத்திலே அவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு அவருடைய பட விளக்க போட்டாக்கள் அங்கு வைத்திருக்கிறார்கள். அந்த புகைப்படங்களை பார்த்து மக்கள் இன்றளவும் பாரதி நினைவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். பாரதி நம்ம தமிழ் கவிஞர் மட்டுமில்ல, தேசிய கவியும் கூட அன்பர்களே. தேசிய கவி மட்டுமில்ல, செல்லிக்கு ஒப்பாக இருந்த ஒரு கவிஞனும் கூட. ஊர் போற்றுகிற கவிஞன், நாற்போற்றுகிற கவிஞன், நம்மை அறிந்த கவிஞன், மக்கள் மனதை கொள்ளையடித்த கவிஞன் தான் பாரதி அன்பார்களே. எனவே பாடுவோம் பாரதியார் புகழை, பாடுவோம், போற்றுவோம் பாரதியார் கவிதைகளை, போற்றுவோம், வாழ்வோம், வளர்வோம். அன்பானவர்களே, வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாம் உள்ள இறைவனையும் வேண்டி அன்புடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைப்பு விடுத்து எனக்கு இந்த மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய ஐயா தமிழ் புலவி ஐயா அவர்களுக்கும், என்னை கல்லூரியிலிருந்தே தெரியும், இருந்தாலும் இவன் செயலை செய்து முடிப்பானா என்ற ஒரு எண்ணி கருதி அந்த அரிய பணியை எனக்கு நல்கிய அம்மா மலர்ப்பரம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஐயா ஆனந்தம் அவர்கள் ஆனந்தமாக அவருடைய பணிகளை எங்கோ இருந்து மறைவாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக இதுவரை பொறுமையாக இருந்து என்னுடைய பேச்சுக்களையும் முறைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர்களுக்கும், அத்தனை நண்பர்களுக்கும், அத்தனை தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கும் இந்த மனமாற நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நண்பர்களே, வாழ்க தமிழ், வளர்க தமிழ், போற்றுவோம் பாரதியை, நினைப்போம் பாரதியை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரை. இந்த பொழுதின் பெற்றுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இதைவிட மேலான நிலையில் இன்னொருவர் இருந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய பேராசிரியர், நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் வி வேணுகுமார் ஐயா அவர்கள். நாகராஜகுமாரினுடைய வளர்ச்சியில் தன்னுடைய பெரும் பங்களிப்பை அவர் செலுத்தியவர். இந்த தொடக்க நாளிலேயே, அதாவது நல்ல குறிக்கோளை அடைவதற்கு தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் வரலாறாக மாறுகிறது என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். பாரதி நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையாக மாறியவர். 30 கோடி முகமுடைய அந்த பாரத மக்கள் ஒவ்வொருவரின் உள்ளமாக இறந்து தன்னுடைய காலத்து
சமுதாய சிக்கல்களை பாடல்களில் பிரதிபலித்தவர். எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய நெஞ்சம் வேண்டும், பாரதியை போற்றுவோம் என்ற பாரதியின் நினைவை போற்றும் வகையிலே குறளகம் மற்றும் யாழினி பதிப்பகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பன்முக திறன் கொண்ட பாரதியின் பல முகங்களை ஒவ்வொரு முகமாக அழகுற அடுக்கி செய்து இந்த இணைய பெருவெளியிலே ஒரு சிறந்த நல்லுரையை ஆற்றி, நாகராஜகுமார், என்னைக்குமே உங்க மேல எனக்கு சந்தேகம் கிடையாது. அதாவது இந்து கல்லூரி மாணவர்கள், அதுவும் தமிழ் துறை மாணவர்கள் ஒருபோதும் சோடை போனதில்லை. அதற்கு சிறந்த உதாரணம் நீங்கள். பாரதி ஒரு பேனா போராளி. பாரதியை நம் மனதெல்லாம் அப்படியே நிறைவாக ஏற்கனவே நிறைந்து போயிருக்கிறோம் பாரதியால். இன்று மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பாரதியின் ஒவ்வொரு செயல்பாட்டையும், அவனுடைய ஒவ்வொரு வேகத்தையும் நமக்குள்ளே புகுத்தி ஒரு பாரதி என்ற ஒரு மந்திர சொல்லை ஆழமாக பதிய செய்த ஒரு அருமையானதொரு உரை. இந்த உரை வீச்சு மிகவும் பாராட்டுவதற்கு உரியது. மிக அருமையான உரையை இந்த இடத்திலே நல்கிய என்னுடைய அருமை மாணவன், இன்றைய வளரிளம் குழந்தைகளுக்கான சிறந்த ஆசிரியர் சொர்ணபமிலா அவர்களினுடைய சிறந்த வாழ்க்கை துணை என பல நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாகராஜகுமார் ஐயா அவர்களுக்கு குறளகம் மற்றும் யாழினி பதிப்பகத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சிறந்த ஒரு நன்றியை பாராட்டும் முகமாக குறளகத்தின் நிறுவனர் கவிஞர் தமிழ் குலவியர்களை அன்போடு அழைக்கிறேன். அப்ப உங்க மைக் மியூட்ல இருக்குப்பா. உங்க மைக் மியூட்ல இருக்கு. அப்ப மைக்க அன்மியூட் பண்ணுங்க. அழுத்துங்க. இப்ப பேசுங்க. நேரம் ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சு. சரி. அகரம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. அன்பு சான்றோர்களே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கின்ற வள்ளுவ நெறியின்படி இன்றைய முதல் நாள் நிகழ்விலேயே மிகச் சிறந்த ஒரு உரையாளரை தேர்ந்தெடுத்து அவரை உரையாற்ற வைத்து இணையவழி அரங்கில் நம் குறள் ஆர்வலர்கள் மற்றும் பாரதி பக்தர்கள் அனைவரும் மகிழும்படியாக ஒரு அருமையான உரையை ஐயா அவர்கள் நிகழ்த்தும்படி செய்ததற்கு இந்த ஒருங்கிணைப்பாளர் மலர் அவர்களுக்கு முதற்கண் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். குறளகத்தின் ஒவ்வொரு அங்கத்தினுடைய வெளிப்பாடுகளும் தற்பொழுது இணைய வழியில் தன்னுடைய சிறகுகளை அசைத்து பறந்து வருகின்றது. உண்மையிலேயே மகிழ்வாகவும் மனதிற்கு பெருமிதமாகவும் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பாரதியினுடைய நினைவினை போற்றும் வகையில் தன்னுடைய மாணவர் ஒருவரையே அழைத்து பேச வைத்து பாரதியினுடைய பன்முக திறமைகளை அட்டவணையிட்டு மிக அழகாக அவருடைய சமய சார்புகளை, அவருடைய சமூக சிந்தனைகளை, அவருடைய சாதிய ஒழிப்பு நிலையை அனைத்தையும் மிக அழகாக, இதைவிட தெளிவாக வேற யாரும் பேச முடியுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. 1 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டது. அந்த 1 மணி நேரத்தில் மிக அருமையாக விளக்கினார்கள். குறிப்பாக பாரதி, அதாவது பாரதியினுடைய பாடல்களை எதை எடுத்துக்கொண்டாலுமே நம்முடைய திருக்குறளுடைய தாக்கங்கள் அதில் இருக்கும். நல்லவை முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும்,
என்கின்ற பாரதி எண்ணியாங்கு எதுவ எண்ணிய திண்ணியராக பெறின் என்கிற குரலுடைய வெளிப்பாடு. அதே போல அவன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதைதான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி அவர்கள் குறிப்பிட்டார். இதே மாதிரி ஒவ்வொரு இதை எடுத்துட்டாலும் சரி, இருந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலகியற்றான் என்று நம்முடைய வள்ளுவருமான் பாடுறது. இவர் என்ன சொல்றாரு? தனியொருவனுக்கு உணவிலேயே ஜகத்தினை அழித்திடுவோம். இது மாதிரி தன்னுடைய கொள்கைகள் அனைத்துக்குமே மூல ஊற்று திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்டவைகளாக தான் கருதுகிறேன். ஏன்னா திருக்குறளுக்கு அப்பாற்பட்டு வேற எதுவுமே யாருமே பேச முடியாது. அந்த வகையில் நம்முடைய பாரதியினுடைய கூற்றுகள் ஒவ்வொன்றும் ஒரு உயிரோட்டம் பெறும் வகையில் இன்றைய பேசிய திரு நாகராஜன் அவர்கள் அருமையாக பேசினார். அவர்களுக்கு என்னுடைய மனம் உகந்த பாராட்டுகள். அந்த நண்பரை நான் இன்றைக்கு தான் பார்த்த மாதிரி இருக்கான். அவர் தன்னுடைய உரையின் ஆரம்பத்தில் குறளகத்தை பற்றி சில தகவல்கள் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவேளை என்னுடைய மருமகள் வழியாக அவர்கள் கேட்டிருக்கலாம், அல்லது இதற்கு முன்னால என்ன சந்திச்சிருக்காங்கிறது எனக்கு அவ்வளவா ஞாபகத்துல இல்லை. சந்தித்திருக்கிறேன். அம்மாவின் திருமணத்திற்கு முன்னதாக சந்தித்திருக்கிறேன். அப்படியா? சரி. எந்த ஆண்டு? 2006 அந்த நிகழ்வுகளில் இருக்கலாம். இருந்தாலும் இந்த நாள் நினைவில் வைத்துக் கொண்டு குறளகத்தையும் போற்றி தன்னுடைய உரையையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தியவர்களுக்கு குறளகத்தின் சார்பாகவும் யாழினி பதிப்பகத்தின் சார்பாகவும் மனமுவந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுடைய பணிகள் வளர்க. இளைஞராக இருக்கின்றீர்கள். மேலும் மேலும் நீங்கள் ஒரு புதிய பாரதியாக உருவாக வேண்டும். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. ஏன்னா இன்றைக்கு சமூகத்திற்கு அது தேவை. தமிழ் காணாமல் போய் கொண்டிருக்கின்றது. தேமதர தமிழோசை உலகம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி பாடினான். ஆனா இன்றைக்கு தேமதர தமிழோசை உலகமெல்லாம் பரவுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிகளாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் தமிழை காணும். குறள் படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு 51வது குறளை சொல் என்றால் தெரியவில்லை. குறள் எண் 51 என்றால் சொல்லுகிறார்கள். நான் இதை எங்கே போய் சொல்வது? நீங்கள் பள்ளிக்கூட தமிழ் ஆசிரியர்களாக இருக்கின்றீர்கள். குழந்தைகளுக்கு தமிழை அவருடைய உயிரோடு கலக்கும்படி செய்யுங்கள். தமிழுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டில் நம்ம வேற எதுவுமே ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாது. அப்துல் கலாம்ல இருந்து மயில்சாமி அண்ணாதுரை வரை அனைவருமே தமிழ் வழியில் பயின்றவர்கள். நீங்க சொன்னீங்க அறிவியல் துறையில் பாரதி எவ்வளவு சாதிச்சிருக்கான். பாரதியுடைய அன்றைக்கு போட்ட விதைதான் இன்றைக்கு சமூகத்தில் வெளிப்பாடுகளை பரிணமிக்கின்றன. தமிழுக்கு அப்பாற்பட்டு எதுவுமே புதிய அறிவியல் சிந்தனையோ எதுவுமே மலர முடியாது என்கின்ற வகையில் நீங்கள் அறிவியல் ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையில் உங்களிடம் பயில்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தமிழை தமிழ்பால் ஊட்டி அவர்களை வளர்த்திடுங்கள். அதுவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்று கேட்டுக்கொண்டு நானும் விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. நன்றியா, நன்றியா, மிக்க நன்றியா. நன்றி அப்பா. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பல்வேறு தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொண்ட பல்வேறு கல்லூரிகளின் பேராசிரியர்கள், எங்களை எப்பொழுதும் வழிநடத்தக்கூடிய முனைவர் வி வேணுகுமார் ஐயா அவர்கள், கீதா மேடம், பத்மவிலாசினி அம்மா, திலகவதி அம்மா, சிவகாம சுந்தரி, அதோடு இவர்கள் மட்டுமல்லாமல் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. எங்களுடைய தென்திருவிதாங்கூர் இந்து கல்லூரியினுடைய சக தோழிகள் முனைவர் ஜெயகலா, முனைவர் பென்னி, முனைவர் நாகேஸ்வரி, முனைவர் சொர்ணபமில்லா உள்ளிட்ட இந்த இணைய பெருவழியின் அவைக்கு பெரும் நன்றியை உரித்தாக்கி மீண்டும் பாரதியால் இணைவோம், பாரதி என்னும் பேராளுமையை உள்வாங்கி வாழ்விலை செழிப்போம் என்று கூறி இந்த இணைய பெருவழியிலான இந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய வரவேற்பினை நல்கிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த செய்தி பெட்டியில், அதாவது சேட் பாக்ஸ்ல இது ஃபீட்பேக் லிங்க் இருக்கு. அதை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, அதை நிறைவு செய்தீங்கன்னா பின்னூட்ட படிவத்தை நிறைவு செய்து அனுப்புனா உங்களுக்கான பங்கேற்பு சான்றிதழ் உடனடியாக உங்களுடைய மின்னஞ்சலுக்கு சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் இதான் மேடம். மலர் வாழ்த்துக்கள். மலர் நல்லா பேசினாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. பாரதியினுடைய பல்வேறு பரிமாணங்களை பேசின நடராஜகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு அருமையான நிகழ்வு. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஐயாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாகராஜகுமார் மேடம்
இது தர்மபுரி மாவட்டத்துல அரசு கலை கல்லூரியினுடைய முதல்வர், நம்முடைய குரலகத்தினுடைய நல ஆர்வலர். மிக்க மகிழ்ச்சிமா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்த்துக்கள் மலர். நிறைய செய்யுங்க, நிறைய நிகழ்வுகள் பண்ணுங்க. நன்றி மேடம். இன்னும் ஒரு வாய்ப்பு, அதாவது நம்முடைய நிகழ்வுகள்ல பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அல்லது பேச்சாளர்கள் பாரதியை ஆய்வு கண்ணோட்டத்தில் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம். அவ்வாறு விருப்பமுடையவர்கள் நம்முடைய தனி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் பாரதியால் இணைவோம். உங்களினுடைய பேராதரவோடு இணைய பெருவெளியில் இன்னும் சிறப்பாக பாரதியை பதிவு செய்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்வின் நாயகன் என்னுடைய அருமை மாணவன் நாகராஜகுமார் அவர்களுக்கு பெருநன்றியை குரலகம் மற்றும் யாழினி பதிப்பகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.